ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோவில் குறிப்பிட்ட கலரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த கலரை தவிர வேற எல்லா கலரையுமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆக போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இருக்கும். இங்கே சாம்பிளுக்கு 2 ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் இந்த க்ரீன் கலரை தவிர வேறு எல்லாத்தையுமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஆக போகிறோம். இது அப்படின்னு பார்த்துடலாம். முதல் எஃபெக்ட்ஸ் பேனல் போங்க. இந்த பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த பேனலில் வந்துடும். இந்த பேனலில் லீவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லீவ் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க இந்த ஃபுட்டேஜுக்கு மேலே. இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. போனீங்கன்னா லீவ் கலர் அப்படிங்கிற ப்ரீசெட் வந்து இதில் கிரியேட் ஆயிடுச்சு. இது கீழே ஒரு 5-6 எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கலர் டு லீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலரை ரிமூவ் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த கலர் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து இதில் செலக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டு டி கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதில் 0% இருக்கு. ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 100% ஆகுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பச்சையை தவிர வேற சில பகுதிகள் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கீழே மேட்ச் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து யூசிங் RGB அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூசிங் ஹியூ அப்படின்னு மாத்துங்க. மாத்திட்டீங்க அப்படின்னா இங்க எல்லாமே ஓகே ஆயிரும். பச்சையை தவிர வேற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த காரில் இருக்க இந்த எல்லோ கலரை தவிர வேறு எல்லாமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஆக போகிறோம். அதே போல் எஃபெக்ட்ஸில் போயிட்டு லீவ் ப்ரீசெட் டைப் பண்ணுங்க. இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் மேலே விடுங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. போயிட்டு அதே மாதிரி இந்த பென் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் டி கலரில் ஜஸ்ட் 100 கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த எல்லோலையும் சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இது எப்படி சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூசிங் RGB இருக்கு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூசிங் ஹியூ அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ ஃபுல்லுமே ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் நிறையவே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு ஆட்டோமேட்டிக்காவே மாறிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா டாலரன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கு. இதுல இதை ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க. நான் இப்போ 7 வைக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு வீடியோவை பொறுத்துமே இது டிஃபரன்ஷியேட் ஆகும். உங்க வீடியோக்கு இதை ரெடியூஸ் பண்ணி பாருங்க. உங்க கலரை தவிர வேற ஏதாவது கலர் இது கூட டேமேஜ் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்டா இதை வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த வீடியோவில் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் செலக்ட் பண்ண கலர் வேறு எந்த இடத்துல தான் இருக்கோ எல்லா இடமுமே அஃபெக்ட் ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்படி தான் இந்த எஃபெக்ட் வந்து ப்ரீமியர் ப்ரோல நம்ம பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் Instagram ID கொடுங்க, மெசேஜ் பண்ணி கேளுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.